இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் விட்டுட்டு சும்மா தில்லா கெத்தா என் கூட தேர்தலை சந்திக்க வாங்க. அதாவது கொள்கையை மட்டும் பேருக்கு வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற நீங்களா, இல்லை ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிற நானான்னு சொல்லி மோதி பார்க்கலான்னு சொல்லிட்டு சவால் வர்ற அளவுக்கு இன்றைக்கி என்ன ஸ்பீச்சு. நேற்றே நம்ம சொன்னோம், இன்றைக்கி தாவைக்க தலைவர் விஜயோட சுற்றுப்பயணம் நாகப்பட்டினத்துலேருந்து திருவாரூர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்னொன்று சொல்லியிருந்தோம். அவர் எப்படி சென்னையிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு வரப்போகிறாரு அப்படின்ட்டு. ஒன்று ஃப்ளைட்டில் வந்தால் திருச்சியில் வந்து இறங்கி அங்கேருந்து ரோடு மூலிமா தான் திருவாரூர் போகணுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் நடந்துருக்குது. காலையில் சென்னையில் கிளம்புனார், அவரோட ஓன் ஃப்ளைட்டில் வந்து திருச்சியில் இறங்கினார். திருச்சியிலேருந்து சாலை மார்க்கமாக ஒரு 100-120 கிலோமீட்டர் சம்திங் ஒரு 2.5 மணி நேரத்தில் நாகப்பட்டினம் போய் சேர்ந்துட்டார். நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட வரவேற்பு. கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு பேச்சு ஆரம்பிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த வரவேற்பு நடந்த இடத்துலேருந்து அந்த அண்ணா சிலை போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட நகர்ந்து 1:30 தான் போய் சேர்ந்தார். 1:30 தான் அவர் ஸ்பீச் ஆரம்பித்தார். எடுத்த உடனே அவர் ஆரம்பித்தது பேச்சு தான், நாகூர் ஆண்டவர், நெல்லுக்கிட மாரியம்மன், அன்னை வேளாங்கண்ணி இவங்களோட ஆசி பெற்ற மண் இந்த நாகைன்னு சொல்லிட்டு அந்த பேச்சு வரும்போதே சும்மா பயங்கர ஆரவாரம். ஆமாம், உண்மை தானே. நாகப்பட்டினம் தான் அந்த மதச்சார்பின்மை இல்லாத ஒரு மாவட்டம்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தர்காவுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா கோயிலுக்கும் போவாங்க, சர்ச்சுக்கும் போவாங்க. அதேமாதிரி சர்ச்சுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா கோயிலுக்கும் போவாங்க, தர்காவுக்கு வருவாங்க. அதேமாதிரி கோயிலுக்கு வரவங்க தர்காவுக்கும் போவாங்க, சர்ச்சுக்கும் போவாங்க. இந்த மாதிரி இந்த நாகப்பட்டினத்துக்கு வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டூரிஸ்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த 3 இடத்துக்கும் போயிட்டு வருவாங்க. இதுதான் நாகையோட ஸ்பெஷலே. அதைத்தான் அவர் வந்துட்டு நான் இவங்களோட ஆசை பெற்ற மண்ணுன்னு சொல்லி இந்த பேச்சிலே சொல்லியிருப்பார். நம்ம நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா, விஜய் பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு போகிறாரோ அந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன, அந்த குறைகள் என்னென்ன இருக்குது, அதை நிவர்த்தி செய்ய முடியுமா, அதை பற்றி பேசினாலே போதுங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீச் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் ரொம்ப லென்த்தியாலாம் இல்லை, சும்மா 4 வார்த்தை பேசினா சும்மா நச்சுன்னு பேசுகிறாரு. அப்படி தான் இருந்துச்சு அந்த ஸ்பீச்சு. நாகையோட பிரதான தொழில் என்ன, மீன் பிடிக்கிறது. அதாவது தமிழ்நாட்டிலேயே மீன் ஏற்றுமதியில் 2வது துறைமுகம் இந்த நாகப்பட்டினம் தான். அப்படியேப்பட்ட அந்த நாகப்பட்டினத்தில் மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலை இல்லை, அடிப்படை வசதியான வீடுகள் கூட அந்தளவுக்கு இல்லை, எல்லாமே குடிசை வீடு அதிகமாக நிறைஞ்ச மாவட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு ஒரே போடா போட்டார். அதாவது இந்த முன்னேற்றத்துக்கெல்லாம் நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்ன பேச்செல்லாம் கேட்டு காதல் ரத்தம் தான் வலிதுன்னு சொல்லிட்டு போட்டாரு பாருங்க போடு. விஜய் பார்த்திங்கன்னா இந்த திருச்சியிலையும் அரியலூர் பேசும்போது பார்த்திங்கன்னா முதல் பேச்சு, முதல் சுற்றுப்பயணம் எப்படி பேச போகிறாருன்னு சொல்லி யோசிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி திருச்சியில் மைக் கட்டாச்சு, அரியலூரில் பேசினார். இன்னொருக்கு வந்துட்டு பேச வரல அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த சுற்றுப்பயணத்தில் பதிலீடு கொடுக்குற மாதிரி அவரோட ஸ்பீச் ஒவ்வொன்றும் அப்படி இருந்துச்சு. அடுத்து இங்கே இருக்கிற தண்ணீர் பிரச்சனை போகிறதுக்கு காவிரியை நிறைய கொண்டு வந்தாங்களான்னு கேட்குறாரு. அப்புறம் அந்த மீன் சம்மந்தமான தொழிற்சாலை ஏதாச்சும் அமைச்சாங்களா, அதுவும் இல்லை அப்படின்ட்டாரு. இந்த ஊர் கடல் சம்மந்தமான ஊர் தானே, இங்கே ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஆரம்பித்தா என்ன, ஆரம்பிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதை ஒன்று ஆரம்பிக்கலாமில்ல அப்படின்னு கேட்குறாரு. சரி, இதெல்லாம் விடுங்க, இங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு தொழிற்சாலை எதனாச்சும் கொண்டு வந்தாங்களா, எதுவும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் வெளிநாடு டூர் போயிட்டு வரும்போது நான் இவ்வளோ முதலீடு கொண்டு வந்தேன், இந்தளவுக்கு முதலீடு ஈர்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறாரே ஒழிய, உண்மையிலேயே அவர் முதலீடு ஈர்த்துட்டு தான் வந்தாரா, இல்லை அங்கே போய் முதலீடு செஞ்சுட்டு வந்தாரான்னு சொல்லி முதல்வர் பற்றி டைரெக்டாக கேள்வி கேட்குறாரு. கேள்வி ஒவ்வொன்றும் பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது அவர் சிஎம்மை டைரெக்டாக கேட்குறாரு. எனக்கெல்லாம் பயமே கிடையாது. அடுத்து இவர் முக்கியமாக பேசுறது பார்த்திங்கன்னா மீனவர்களோட பிரச்சனை தான். எப்படி அப்படின்னா, மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது இல்லையா. இதனால் நம்ம தமிழக அரசு என்ன பண்ணுது, கடிதம் ஒன்று எழுதிட்டு மீனவர்களை காப்பாற்றுன்னு சொல்லி கடிதம் எழுதிட்டு சும்மா இருக்குது. நாம் அப்படி கிடையாது. அதாவது மற்ற மீனவர்கள்லாம் இந்திய மீனவர்கள், நம் மீனவர்களும் தமிழ்நாட்டு மீனவர்கள் அப்படி பிரிச்சுலாம் பார்க்க மாட்டோம். அதுக்கு நாம் ஒன்றும் பிஜேபி ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு வந்துட்டு மீனவர்கள பிரச்சனை தீர்க்கணும், அதுதான் முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொன்னார். இன்னொன்று சொன்னார், அதாவது நான் இப்போ மட்டும் மீனவர்கள் குரல் கொடுக்கல, இது நான் 14 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். அது இதே நாகப்பட்டினத்துக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடி
மீனவர்கள் பாதிக்கப்பட்டபோது அவங்களுக்காக நான் வந்து குரல் கொடுத்தேன். நான் இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சனால ஒன்றும் வந்துட்டு இதெல்லாம் பேசலை, நான் அப்போவே ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் படத்தில் ஒரு ஸ்டைலாக பேசுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசுகிறார். அதெல்லாம் பார்க்க உண்மையிலேயே பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, அதாவது விஜய் வந்து பொது பேச மாட்டார் அப்படின்னு. பேசினா பேச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, சும்மா சரவட்டியாக வெடிச்சிட்டே இருக்குது. அடுத்து இவர் பேசுறது தான் ஹைலைட்டு. அதாவது திருச்சிலேயும் அரியலூர் சில சம்பவம் நினச்சி பார்த்தீங்களா, அது பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாரு. அதாவது நான் மக்களை சந்திக்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடு போடுறாங்கய்யா. ஆனால் அந்த கட்டுப்பாடுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டால் எல்லாம் சொத்தையாக இருக்குது. இதெல்லாம் ஒரு காரணமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் என்னை பார்த்து பயப்படுறீங்க? என்னால் மக்களை சந்திக்கவே கூடாதா? மக்கள்கிட்ட போய் பேசக்கூடாதா? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதாவது அரியலூர் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே கரண்ட்டை கட் பண்ணுறீங்க, திருச்சி வந்தால் இங்கே மைக்கிலுக்கு ஒயரை கட் பண்ணுறீங்க. இதே நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். இதே சென்ட்ரலேருந்து நம்ம பிரைம் மினிஸ்டரோ இல்லை ஆர்எஸ்லேருந்து ஒரு முக்கியமான ஆளோ இல்லை உள்துறை அமைச்சரோ வந்து இந்த மாதிரி மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிபந்தனை போடுவீங்களா? இல்லை இந்த மாதிரி கரண்ட் கட் பண்ணுவீங்களா? இல்லை இந்த மாதிரி ஒயர் தான் கட் பண்ணுவீங்களா? கட் பண்ணி தான் பாருங்களேன், சும்மா பேஸ்மெண்ட்டே அதிருமில்ல அப்படின்னு போட்டாரு பாருங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்கல, ஏன்னா இந்த மாதிரி அடிக்கிறாரு அப்படின்ட்டு. நான் இந்த பரப்புரை ஆரம்பிச்சிலேருந்து எனக்கு போட்ட கண்டிஷன் என்ன தெரியுமா? அதாவது நீ வந்து பஸ்லேயே தான் உட்காந்துட்டு வரணும், நீ கையெல்லாம் அந்த அளவுக்குலாம் தூக்கக்கூடாது, அதாவது இவ்வளோ தான் தூக்கணும். பஸ்ஸு மேலே ஏறிலாம் கை காட்டக்கூடாது, பஸ்ஸுக்குள்ளே தான் உட்காந்து போகணும், 10 நிமிஷம் தான் பேசணும், 5 நிமிஷம் தான் பேசணும். அவர் சொல்கிறாரு நான் பேசுகிறதே 3 நிமிஷம் தான், இதில் 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும்னா என்னெல்லாம் பண்ணுறது நான்? அடுத்து ஒன்று சொன்னார், இனியும் இந்த மாதிரி கட்டுப்பாடு போட்டீங்க அப்படின்னா நான் பர்மிஷன்லாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், டைரெக்டாக மக்கள்கிட்டே போய் கேட்டுக்கிறேன். மக்களே நாமெல்லாம் உங்களை சந்திக்க வரக்கூடாதா? என்ன எங்களோட போர் முழக்கம் உங்களை தூக்க விடாது சிஎம் சார் அப்படின்னு அடிச்சாரு பாருங்க. அடாடாடாடா சும்மா தெரியுது பேச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட அந்த பயணத்திட்டம்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். அதாவது இவங்க பயணத்திட்டம் போட்டுக்கிறாங்க ரைட்டு, அதனால் எல்லாமே சனிக்கிழமை போட்டுக்கிறாங்க அப்படின்னு நம்மளை வந்துட்டு கேலி பண்ணாங்க. அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, அதாவது ஒர்க்கிங் டேஸில் வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பலை, உங்கள் வேலையை கெடுக்க விரும்பலை. சனிக்கிழமைனா எல்லோரும் லீவு ஃப்ரீயாக இருப்பீங்க, ஆனால் தான் இந்த ஓய்வு நேரத்தில் உங்களை சந்திக்கலான்னு வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அரசியலில் சிலர் ஓய்வு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சும்மா விசில் பறகுது. என்னடா மனுஷன் இப்படிலாம் பேசுகிறாரு, உண்மையிலே இப்படி பேசுவாரா இல்லை எப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் பேச்சை பார்த்துட்டு சில பேர் கதி கலங்கிருக்கு மட்டும் தெரியுது. அடுத்து ஒரு லைன் சொன்னார், அதாவது இந்த 2024 டிவிக்கு டிஎம்கே இவங்களுக்கு மட்டும்தான் போட்டியே, இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் விட்டுட்டு தில்லா கெத்தா தேர்தலை சந்திக்க வாங்க சார். அது கொள்கையை மட்டுமே பேர் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை கொள்ளடிக்கிற நீங்களா இல்லை மக்கள் மனசு இருக்கிற நானா மோதி பார்த்தலாங்க மாதிரி சவால் விட்டுட்டு தலைவர் கிளம்பிட்டாரு. அடுத்து அங்கேருந்து திருவாரூர் போன மனுஷன் அங்கேயும் சும்மா இல்லை. திருவாரூர் யாரோட இடம்? நம்ம முன்னாள் முதலமைச்சர் கலைஞரோட சொந்த மாவட்டம். அங்கே போய் சும்மா இருக்காமல், அதாவது உங்கள் அப்பா பேரில் பேனா வைக்கணும்னு சொல்கிறீங்க, எல்லா இடத்துக்கும் உங்கள் அப்பா பேரை வைக்கணும்னு சொல்கிறீங்களே, உங்கள் அப்பா பிறந்த சொந்த மாவட்டத்தில் ஒரு அடிப்படை வசதின சாலை வசதி கூட ஒழுங்காக இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே போட போட்டு விட்டாரு. அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் தலைநகரம், அங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு என்ஹெச்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர ரோடு சுத்தமாக சரியில்லையாம். அடுத்து அங்கே இருக்கிற தொண்டரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அதாவது இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியில் எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கா? இருக்காதே அப்படின்றாரு. அடுத்து இங்கே இருக்கிற மருத்துவமனையே வைத்தியமாக நிலைமையில் தான் இருக்குது, இங்கே இருக்கிற மெடிக்கல் காலேஜில் எல்லா எக்யூப்மெண்ட்டும் வேலை செய்யுதா? செய்யாதே அப்படின்றாரு. அடுத்து ஒன்று சொன்னார் பாருங்க, அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிங்க ஒரு கொடுமை அனுபவிச்சுட்டு வராங்க, அதை பற்றி ஒரு புகார் வந்தது. என்ன அப்படின்னா, இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டை ஏற்றுறாங்க பார்த்தீங்களா, அது 40 கிலோ மூட்டைக்கு கமிஷன் பார்த்தீங்கன்னா 40 ரூபா வாங்கலாம். கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொடுக்குதான்.
ஆனால் இவங்க 40 ரூபா கேட்டு அடாவடியாக வாங்குறான்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஊர் எம்எல்ஏ ஒரு விளக்கம் சொல்லிக்கிறாரு. அதாவது இவங்க வந்துட்டு சும்மா இப்போ ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு 40 ரூபான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெல் மூட்டை ஏற்றுறதெல்லாம் நெல் மூட்டை ஏற்றுறதுக்கு விவசாயிகள் இஷ்டப்பட்டு கொடுக்குறது தானே. இதில் முதல்வருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டுருக்குறாரு. இது இவங்க தான் கட்டுப்படுத்தணும். லோடு மேனுக்கு விவசாயிகள் கொடுக்குறதும் கொடுக்காத அவங்க இஷ்டம். அதாவது கவர்மெண்ட் கொடுக்குறது இல்லை, அப்புறம் இவங்க ஏன் கொடுக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, இதில் இது வேறையா. ஆனால் இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம டிவிக்கு தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருந்து, அதாவது மாநாடு போடும்போது பார்த்திங்கன்னா எந்த கட்சியும் தாக்காமல் அதை மேலோட்டம் பேசிட்டு வர்றாரு. இவருக்கு அரசியல் பண்ண தெரியுமா தெரியாதான் தெரியல, இவர் யாரோட கைக்கூலியும் தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் வந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்த கூட்டத்தில் பார்த்தேன் அப்படின்னா இவர் ஆளுங்கட்சியை டைரெக்டாகவே தாக்க ஆரம்பித்தார். அதாவது என்னோட அரசியல் எதிரி திமுக தான், கொள்கை எதிரி பாஜக தான் அப்படிங்கிற உறுதியாக இருக்கிறாரு. இந்த 2026 தேர்தலில் டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டிங்கிறத டைரெக்டாக சொல்லிக்கிறாரு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். 2026க்கு இன்னும் நாள் இருக்குது. இவர் எந்தெந்த வேட்பாளரை இறக்க போகிறாருன்னு தெரியல, இவருக்கு என்ன சின்ன இருக்குன்னு தெரியல, இவர் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண போகிறாருன்னு நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் இனி டிவிக்கு தொண்டர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே கொண்டாட்டம் தான். அடுத்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா இவர் வடசென்னை பக்கம் பிரச்சாரம் பண்ணுறதா இருந்துச்சு. அதை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு இப்போ சேலம் நாமக்கலுக்கு பண்ணுறதா ஒரு தகவல் வந்துருக்குது. அதை பற்றி முழு தகவல் வீடியோவில் பார்ப்போம். அதாவது நம்ம டிவிக்கு தலைவர் விஜய் பேசுனது சரியா இல்லை தப்பாங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.